பேசலாம் வாங்க. மன்னிப்பு என்ற பெயரில் பாவத்தை நியாயப்படுத்தாதே. நீதி உள்ள கடவுள் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் அளிப்பார். இதை போன பதிவில் நாம் பார்த்தோம். தவறுக்கு பிறகு மன்னிப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதா? இல்லை உள்ளுக்குள்ளார இன்னும் ஒரு சுமை இருக்குதா? இந்த கேள்விக்கு உங்களுக்குள்ளாரையே நீங்கள் பதில் தேடுங்க. இப்போது கிறிஸ்தவ மதம் பாவ மன்னிப்பு குறித்து என்ன சொல்லுதுன்னு பேசலாம் வாங்க. தேவனோட மனதிற்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், ஆனால் ஒரே ஒரு நாள் ஒரு பார்வை அதனால் அவரோட வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒருத்தரோட கதையை நீங்கள் பைபிளில் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர், ஆண்டவரோட அருளால் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தர் அரசனாக மாறினார். தாவீது அரசன். தாவீது அரசனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? பிறன்மனை நோக்கான்னு திருக்குறள் சொல்லுது. அதையே தான் பைபிளும் சொல்லுது. பிறரோட மனைவியை ஒரு இச்சை பார்வை கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு. தாவீது அரசன் தனது மாளிகையின் மேற்புறத்தில் நின்றுட்டு தன்னோட படைவீரனான உரியாவின் மனைவி பத்சேபாள் குளிக்கிறத பார்த்தார். அவள் மேலே இச்சை கொண்டார். அதன் விளைவு பத்சேபாள் கர்ப்பமானாள். யாருக்கு? தாவீது அரசனுக்கு. அதை மறைக்கணும்னு தாவீது அரசன் முற்பட்டான். யாருக்கும் தெரியாமல் அந்த கர்ப்பத்திற்கு காரணம் உரியாதான் அப்படின்னு மாற்றணும்னு நினச்சாரு. அதனால் போரில் இருந்த உரியாவை உடனே கிளம்பி வந்து உன்னோட மனைவியோட கொஞ்ச நாள் இருந்துட்டு போன்னு சொன்னார். உண்மையான படை வீரனான உரியா என்ன சொல்லிட்டாருன்னா, மற்ற படை வீரர்கள் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அரசே, அதனால் போர் முடித்ததுக்கு பிறகு வர்றேன்னு சொல்லிட்டான். தாவீது அரசனோட சூழ்ச்சியால் போரில் உரியா முன்னிறுத்தப்பட்டு உயிரிழந்தான். ஆண்டவரால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. அதனால் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிச்சு தாவீதுக்கு எடுத்து சொல்ல சொன்னார். நாதான்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு அவனோட தவறுகளை உணர வச்சார். தாவீது தன்னோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் ஆண்டவர்கிட்ட. அதுக்கு கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? மன்னிப்புனா தவறை ஒப்புக்கொள்ளுதல், ஆனால் தவறிலிருந்து தப்புதல் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். நீ செஞ்ச தவறுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொன்னார். உன் வீட்டிலிருந்து வாள் விலகாது. உன் வீட்டிலிருந்து உனக்கு எதிராக தீமையை எழுப்புவேன். நீ மறையாக செய்ததை நான் இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாக வெளிப்படையாக தெரியச் செய்வேன்னு சொன்னார். இதன் விளைவு தாவீதுக்கும் பத்சேபாளுக்கும் பிறந்த முதல் குழந்தை இறந்து போனது. தாவீதின் இளைய மகன் அப்சலோம் என்ன பண்ணான்னா, தந்தைக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்தான். ராஜ்யத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சான். தாவீது அந்த அரண்மனையை விட்டே ஓடச் செய்தான். அந்த மாதிரி ஓடி போய் தலைமறைவாக வாழணும் அப்படின்ற நிலைக்கு தாவீது தள்ளப்பட்டான். அது மட்டுமா, தாவீது மறையாக செய்த செயலை அப்சலோம் எல்லாருக்கும் முன்னிலையிலையும் அரண்மனையில் இருந்த பெண்களுடன் பொதுவாகவே உறவு கொண்டான். அதனால் தாவீது ரொம்ப அவமானத்துக்கு ஆட்படுத்தப்பட்டான். அது மட்டும் இல்லை, தாவீதோட மூத்த மகன் அம்னோன் தன்னோட சகோதரி தாமாரை இச்சை நோக்கோடு அணுகி அவளோட வாழ்க்கையவே அழிச்சிட்டான். தாமாரோட சகோதரன் அப்சலோம் என்ன பண்ணான்? அம்னோனை கொன்னுட்டான். இதனால் தாவீதோட குடும்பமே உடைஞ்சு போணுச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? பாவ மன்னிப்பு அளிக்கிற கிறிஸ்தவ மதம் கூட தாம் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க வேணும்னு வலியுறுத்தி சொல்கிறத நம்மளால் உணர முடியுதா? அடுத்தது இஸ்லாம் மதம் பாவ மன்னிப்பை குறித்து என்ன சொல்லுதுன்னு ஒரு குட்டி கதை வழியாக பார்க்கலாம். ஆதாம் நபியை அல்லாஹ் மண்ணால் பிடிச்சு தேவலோகத்தில் படைச்சார். அவருக்கு துணையாக ஹவ்வா அப்படின்ற ஒரு பெண்ணையும் படைச்சார். அவங்க 2 பேத்துக்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துட்டு அவர் ஒரே ஒரு கட்டளையை மட்டும் இட்டார். என்ன அப்படின்னா,
ஒரு மரத்தை காட்டி அதை மட்டும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அல்லாஹோட கட்டளையை மீற வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்லீஸ் அப்படின்ற ஷைத்தான் என்ன பண்ணுச்சு, ஹவ்வாவை தூண்டி விட்டுச்சு. பாவ செயலை செய்யறதுக்காக அந்த மரத்தில் இருக்கிற கனியை பறி அப்படின்னு சொல்லுச்சு. ஹவ்வா என்ன பண்ணா, ஆதாம் நபியையும் அந்த பாவத்திற்குள்ளார ஈடுபடுத்தினாள். அதனால் அல்லாஹ் கோபம் அடைஞ்சார். ஆதாம் நபியும் ஹவ்வாவும் அல்லாஹுக்கு எதிராக பாவ செயலை செய்துட்டோம் அப்படின்னு உணர்ந்து அல்லாஹுக்கிட்ட மன்னிப்பு கோரினாங்க. அல்லாஹ் என்ன பண்ணார், நீங்கள் செய்த பாவ செயலுக்கான தண்டனை பூமியில் இறக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் அவங்க 2 பேர்த்தையும் பூமியில் இறக்கினார். பூமியில் போய் வாழுங்கன்னு சொல்லிட்டார். அவங்க மன்னிப்பு கோரினாங்கல்ல, அந்த மன்னிப்புக்கு அல்லாஹும் மன்னிப்பு வழங்கினார். எப்படின்னா, பூமியில் வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான சகல வசதிகளையும் நான் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி சகல வசதிகளையும் செய்து கொடுத்தார். அது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான விதிமுறைகளையும் விதித்து கொடுத்தார். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி விதிமுறைகளையும் விதித்து கொடுத்தார். வாழ்க்கையில் இன்பங்களையும் துன்பங்களையும் நீங்கள் அனுபவித்து வாழுவீங்க அப்படின்றதையும் எடுத்து கோரினார். இதில் இருந்து என்ன தெரியுது, இஸ்லாமிய மதமும் அதையே தான் சொல்லுது. நீங்கள் என்ன பாவம் பண்ணுறீங்களோ அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். மன்னிப்புன்றது வேறு, பாவத்திற்கான தண்டனைன்றது வேறு. இவ்வளோ நேரம் பாவ மன்னிப்பை குறித்து 3 மதங்களும் என்ன சொன்னது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நம்ம தவறு செய்துட்டு நம்மளுக்கு தவறு செய்த அன்னைக்கு தண்டனை கிடைக்கல, இது வரைக்கும் தண்டனை கிடைக்கல அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாளைன்னு ஒன்று இருக்குது. என்னோட கருத்துகள் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட்ஸை எழுதி அனுப்புங்க. நன்றி.